இன்னைக்கு வீட்டு உரிமையாளர்களுக்கும் வாடகைதாரர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான சட்ட விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா கூட கோடிக்கணக்கான சொத்து கை நழுவி போக வாய்ப்பு இருக்கு. என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வீட்டில் 12 வருஷத்துக்கு மேல வாடகைக்கு இருக்கேன். அந்த வீடு சட்டப்படி எனக்கு சொந்தமாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய வாடகைதாரர் வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாரு. நாளைக்கு அவர் வீட்டை சொந்தம் கொண்டாடுவாரோன்னு ஓனர்களுக்கு பயம் இருக்கு. இந்திய சட்டத்துல அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்னு ஒரு பயங்கரமான பிரிவு இருக்கு. இது வாடகைதாரர்களுக்கு சாதகமா இல்ல உரிமையாளர்களுக்கு சாதகமா? சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன சொல்லியிருக்கு? வாங்க இந்த சட்ட சிக்கலை பத்தி இன்னைக்கு தெளிவா முழுசா அலசலாம். முதல்ல இந்த அட்வர்ஸ் பொசிஷன், அதாவது எதிரிடை உடைமை அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்திய வரம்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொத்துல ஒருத்தர் ரொம்ப வருஷமா குடியிருக்காரு, ஆனா அந்த சொத்தோட உண்மையான உரிமையாளரை அதை கண்டுக்கவே இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா அந்த சொத்து அங்க குடியிருக்கிறவருக்கு சொந்தமாக வாய்ப்பு இருக்கு. என்னது, சும்மா குடியிருந்தா சொந்தமாயிடுமா? ஆமாங்க, ஆனா அதுக்கு சில கடுமையான நிபந்தனைகளும் இருக்கு. சும்மா 10 வருஷம் 20 வருஷம் இருந்தா மட்டும் போதாது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் விழுத்திருப்பவர்களுக்கு தான் உதவும், தூங்குபவர்களுக்கு உதவாது. அதாவது ஓனர் தன்னோட சொத்தை பாதுகாக்காம அலட்சியமா இருந்தா சட்டம் அவரோட உரிமையை பறிச்சிடும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த கால அளவு. தனியார் சொத்தா இருந்தா, அதாவது ஒரு தனிநபரோட வீடா இருந்தா 12 வருஷம் தான் காலக்கெடு. 12 வருஷமா? ஒருத்தர் உங்க இடத்துல அத்துமீறி இருக்காரு, நீங்க கோர்ட்ல கேஸ் போடலன்னா அந்த சொத்து அவருக்கே சொந்தமாகிடும். இதுவே அரசு நிலமா இருந்தா அதுக்கு 30 வருஷம் டைம் இருக்கு. சரி, அப்போ வாடகைதாரர் 12 வருஷம் இருந்தா வீடு அவருக்கா? இங்கத்தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. வாடகைதாரர் அந்த வீட்டு ஓனரோட சம்மதத்தோட தான் இருக்காரு. வாடகை ஒப்பந்தம் போட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி சம்மதத்தோடு இருக்கும்போது அது அட்வர்ஸ் பொசிஷன் ஆகாது. சுப்ரீம் கோர்ட் மற்றும் பல உயர் நீதிமன்றங்கள் இதுல ரொம்ப தெளிவா தீர்ப்பு சொல்லி இருக்காங்க. வாடகைதாரர் எத்தனை வருஷம் வேணும்னாலும் இருக்கலாம், 50 வருஷம் கூட இருக்கலாம், ஆனா அவங்க என்னைக்கும் வாடகைதாரர் தான், அவங்களால உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ஆபத்து இருக்கு. ஒருவேளை வாடகை ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, ஓனர் வாடகையும் வாங்கல, காலி பண்ணவும் சொல்லல, கண்டுக்காம விட்டுட்டாரு அப்படின்னா வைங்க, அப்போ அந்த வாடகைதாரர் நான் இனிமே வாடகைதாரர் இல்லை, நான் தான் ஓனர்னு அறிவிச்சுட்டு ஓனருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சா அப்போ அந்த 12 வருஷ கணக்கு தொடங்கும். அந்த நேரத்துல ஓனர் உஷாரா இருக்கணும். வாடகைதாரர் உரிமை கொண்டாடணும்னா அவங்க சில விஷயங்களை நிரூபிச்சாகணும். ஒன்று, அந்த 12 வருஷமும் அவங்க தொடர்ச்சியா அங்க இருந்திருக்கணும். 2, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். 3, ஓனருக்கு எதிராக இருந்திருக்கணும். இதை நிரூபிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. கரண்ட் பில், வரி ரசீது, சாட்சிகள்னு எல்லாத்தையும் கோர்ட்ல காட்டணும். சும்மா நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா போதாது. அதனால தான் 99 விழுக்காடு வழக்குகள்ல வாடகைதாரர்களால ஜெயிக்க முடிகிறது இல்லை. சட்டம் ஓனர்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குது. அப்போ வீட்டு உரிமையாளர்கள் என்ன செய்யணும்? பயப்பட தேவையில்லை, ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க வீட்டுக்கு முறையான வாடகை ஒப்பந்தம் போடுங்க. அதுவும் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தமா இருந்தா ரொம்ப நல்லது. மாசம் வாடகையை பேங்க் மூலமா வாங்குங்க, ரசீது கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது நேர்ல போய் வீட்டை பாருங்க. இதெல்லாம் இருந்தாலே போதும். அந்த வாடகைதாரர் எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்க வீடு பத்திரமா இருக்கும். 2021 வந்த புதிய வாடகை சட்டம் உரிமையாளர்களுக்கு இன்னும் அதிக பாதுகாப்பு கொடுக்குது. வாடகைதாரர் அத்துமீறினா ஈஸியா காலி பண்ண வைக்கலாம். மொத்தத்துல இந்த அட்வர்ஸ் பொசிஷன் சட்டம் அலட்சியமா இருக்கிற ஓனர்களுக்கு ஒரு சவுக்கடி. ஆனா முறையா பராமரிக்கிற ஓனர்களுக்கு எந்த பயமும் இல்லை. வாடகைதாரர்களும் புரிஞ்சுக்கணும், வாடகை வீடு என்னைக்குமே வாடகை வீடு தான். சும்மா ஆசைப்பட்டு கோர்ட் படியிருந்தா நேரமும் பணமும் தான் விரையும். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த 12 வருட சட்டம் தேவையா இல்ல இதை மாத்தணுமா? உங்க அனுபவம் ஏதாச்சும் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.